Hello friends, welcome to ERODEAMMACHISAMAYAL. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக்கீரை கடைசல் எப்படி பண்ணலாம்னு பாப்போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. கீரை வகைகளுக்கே நம்ம செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம். இதில் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பச்சை மிளகாயை கீறிட்டு போட்டுக்குங்க எண்ணெயில். இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் வெங்காயமும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டோம். கீரையுமே எடுத்து இதில் போட்டுடலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதே நமக்கு வந்து பாதி அளவுக்கு கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை இதில் போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேங்காய் போட்டுக்குங்க. உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு சில இதில் வந்து கீரையை வந்து நம்ம கழுவி எடுத்து வைக்கும் போது அதுலேயே நமக்கு வந்து தண்ணி நிறைய விட்டுரும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ பாருங்கள், தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேகட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கீரை நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சோம். இன்னும் 1 நிமிஷம் அளவுக்கு கொஞ்சம் லேசாக வேகட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த கரண்டியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சூட்லேயே இப்படியே வச்சு நீங்கள் கிளறினீங்கன்னா மத்தில் போட்டு கடையிற மாதிரியே கடையணும். கடைஞ்சிங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் இது எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடகம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ இது வந்து நமக்கு வந்து நம்ம தான் ரெடி பண்ணணும்னு கிடையாது. இது வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் நமக்கு கிடைக்கிது. தாளிப்பு வடகம்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. இந்த மாதிரி வடகத்தை கொஞ்சமாக எடுத்து நம்ம இதில் போட்டு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கருக விட்டுறாமல் இதில் போட்டுக்குங்க. தாளித்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. அப்போது இந்த மணம் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கீரை ஃபுல்லாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. அப்படி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கடைஞ்சது பிடிக்கல அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பசலிக்கீரை பருப்பு கடைசல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி பருப்பு கடைசல் செஞ்சுட்டு நல்ல சாதம் நல்ல ஒரு தட்டு நிறைய வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த கீரை பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வடகெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால நல்ல ஒரு கிராமத்து மண்மணம் வீசுகிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை. இதே மாதிரி கீரையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.